2 நாளா சோசியல் மீடியால ஓடிட்டு இருக்க விஷயம் தான் தனுஷ் வெற்றிமாறனோட கான்ட்ரோவர்சி. வெற்றிமாறன் சிம்புவ வச்சு பண்ண போற அடுத்த படத்த வடச்சென்னை 2ன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அது வடச்சென்னை 2 இல்ல ராஜன் வகையறா வடசென்னையோட யுனிவர்ஸ்ல வரப்போற படம்னு சொல்றாங்க. இந்த 2 படத்துல எது பண்ணாலும் அது வடசென்னையோட யுனிவர்ஸ்ல தான் வரும். வடசென்னையோட புரொடியூசரான தனுஷ் வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில வரப்போற படத்துக்கு 20 கோடி காப்பிரைட்ஸ் கேட்டதா நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. 3 செகண்ட் கிளிப்ஸ்க்கு 10 கோடி கேட்டவரு ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட்க்கு 20 கோடி கேட்க மாட்டாரா அப்படின்னு எல்லாருமே அத நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி வெற்றிமாறன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிம்புவ வச்சு தான் எடுக்க போற படம் வடசென்னை 2 கிடையாது. வடசென்னை 2 அன்புவின் எழுச்சியா மட்டும் தான் இருக்கும். அதுல தனுஷ் மட்டும் தான் இருப்பாரு அப்படின்னு ஆணித்தனமா சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த படம் என்னதான் வடசென்னை 2வா இல்லாம இருந்தாலும், இதுவும் வடசென்னையோட யுனிவர்ஸ்ல வரப்போற ஒரு படம் தான்னு எல்சியூ மாரி விசியூ ஒண்ணு கிரியேட் பண்ண போறாரு. அதுல எந்தெந்த பெரிய ஸ்டார்ஸ்லாம் வரப்போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி ஒரு ஐடியா இருக்கு. இத பண்ணணும்னா உங்ககிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் இது உங்க படம். தாராளமா நீங்க பண்ணலாம். என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்ல. அப்படின்னு தனுஷ் சொன்னதா வெற்றிமாறனே சொன்னாரு. வெற்றிமாறன் சொன்னத வச்சு பார்த்தா, தனுஷ் இந்த படத்துக்கு எந்த ஒரு காப்பிரைட்டும் கிளைம் பண்ணலன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. சோ இந்த ரூமர்க்கெல்லாம் ஒரு எண்ட் கார்ட் போடுற மாரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி எல்லாரோட வாயும் அடைச்சிட்டாரு வெற்றிமாறன். அப்படியே அவரு காப்பிரைட் கிளைம் பண்ணியிருந்தாலும், தான் படத்தோட ரெஃபரன்ஸ தன்னோட அனுமதி இல்லாம யூஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கு அவர் காப்பிரைட் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த கான்ட்ரோவர்சி பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.